நம்ம வாழ்க்கையில் நினச்ச விஷயங்களை அடையிறதுக்கு உண்டான முக்கியமான தடைகளில் ஒன்று சின்னதாக இலக்குகளை நிறைய அமைச்சுக்கிறது தான். இப்போது நம்ம நிறைய பேர் கோல் செட் பண்ணும்போதே ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, லாங் டேர்ம் கோல் என்னன்னு பிரிச்சுப்போம். அப்போது இந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்னால் என்னன்னு கேட்டால், நான் ஒரு பெரிய இலக்கு அடைய போகிறேன், அந்த இலக்கை அடையிறதுக்கு சின்ன அப்ஜெக்டிவ்ஸ் நான் வச்சுருக்கேன், இதெல்லாம் நான் முடித்தேன்னா அந்த பெரிய இலக்கை அடைய முடியும்னு சொல்லி ஒரு தெளிவான ஒரு பிளான் வச்சுருப்போம். ஆனால் நிறைய பேர்த்துக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த குட்டி விஷயங்களை நீங்கள் ஏன் அமைச்சிருக்கீங்கன்னா, இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும், சீக்கிரம் முடிக்க முடியும்ன்ற எண்ணத்தினால. அப்போது இந்த பிரித்து வச்சுருக்கிற ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் படித்து பார்க்கும்போது, ஒவ்வொரு இலக்குகள் நீங்கள் அடையும் போதுமே அதில் ஒரு பெரிய சந்தோஷம் நீங்கள் அடைய மாட்டீங்க. ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய பெரிய இலக்குகளுக்கு அடையிறதுக்கு உண்டான தடைகள் தான். அதாவது எப்படி தடைகள்னு சொல்லலாம்னா, இப்போ ஒரு ஜாப் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும், இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு சொல்கிற மாதிரி. இல்லை ஒரு பிஸ்னஸ் அடையணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும், எனக்கு இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் அமையணும், இல்லை இந்த மாதிரி எனக்கு ஒரு இடம் அமையணும்னு சொல்லி உங்கள் இலக்குகளை அடையிறதுக்கு என்னெல்லாம் தடைகள் இருக்கோ அதையெல்லாம் எடுத்து நீங்கள் கோலாக வச்சுருப்பீங்க. அப்போது நம்ம ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி போகிறோன்னா அதில் ஒரு சந்தோஷம் இருக்கணும், ஆசை இருக்கணும், இல்லை அதை அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வேணும். ஆனால் உங்கள் ஷார்ட் டேர்ம் கோல்ஸில் நீங்கள் பார்க்குற அச்சீவ் பண்ண நினைக்கிற எல்லா விஷயங்களுமே நீங்கள் அடைய போகிற அந்த பெரிய இலக்கினுடைய தடைகள், அதாவது அப்டக்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது நம்ம உணர்வுகள், எண்ணங்கள் எல்லாத்தையுமே ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுலையும், ஒரு இடம் வாங்கி பிஸ்னஸ்க்கு ரெடி பண்ணுறதுலையும், இல்லை ஒரு வேலைக்கு போகிறதுக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுலையும் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நம்ம எதை சந்தோஷம் நினச்சி வெயிட் பண்ணிருக்கிறோமோ அந்த பெரிய இலக்கினுடைய அந்த ஒரு அர்த்தத்தையே நம்ம மறந்துடுறோம்னு சொல்லலாம். இதை இன்னொரு வகையிலும் பார்க்க முடியும். நம்ம ரொம்ப ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வச்சு அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த மிதப்பில் நம்ம ஒரு வாரம் 2 வாரம் எந்த முயற்சிகளும் செய்ய மாட்டோம். நீங்கள் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கோல்ஸ் வச்சுருக்கோம், எப்போவுமே நம்ம பிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும், இதெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகும், அதனால் இதில் குட்டி கோல்ஸ் அச்சீவ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன கோல்ஸ் தான் எடுத்து மேலே வைப்போம். அப்போது அதை நீங்கள் ஈஸியாக அடைஞ்சிட்டிங்கன்னா பெரிய இலக்குகளுக்கு போகிறதுக்கு உண்டான அந்த ஒரு வேகம் குறைஞ்சிரும்னு சொல்லலாம். அப்போது ஸ்மால் கோல்ஸ் நீங்கள் நிறையா லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்கன்னா செக் பண்ணுங்கள். அதெல்லாம் நீங்கள் அவ்வளோ எஃபர்ட் போடணுமா, லைஃப்பில் அதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கணுமான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா பெரிய இலக்குகளை நீங்கள் வச்சுக்கிட்டு அதுக்காக ட்ராவல் பண்ணும்போது இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சின்ன விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே கிளியர் ஆகிடும் தான் சொல்லுவேன். ஏன்னா ஈர்ப்பு விதியை பயன்படுத்தும் போது உங்கள் இலக்குகளை கவனிக்கும் போது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற சின்ன பிரச்சனைகள், சின்ன தேவைகளை நீங்கள் பெருசாக கவனிக்க வேண்டாம். இன்றைக்கி நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, இன்றைக்கி என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அது மேலே கவனம் இருந்தால் போதும். நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஷார்ட் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவீங்க இல்லையா, இது எல்லாமே அதுவாக தானாக மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே இருக்குன்னு தான் சொல்லுவேன். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த சின்ன கோல்ஸ் வச்சுக்கும் போது நம்ம கான்ஷியஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகாது. ஒரு எக்ஸாம் எழுதுறதுலையோ, இல்லை ஒரு பிஸ்னஸ்க்கான ஒரு ப்ரொப்போசல் சப்மிட் பண்ணுறதுலையோ, இல்லை ஏதாவது ஒரு பெரிய முன்னேற்றத்திற்கு ஒரு சின்ன வேலையை முடிக்கிறதுலையோ ஒரு அல்டிமேட் ஹாப்பினஸ்ன்றது வராது. என்றைக்குமே நம்ம அந்த இலக்கை அடையும் போது, அந்த விஷயத்தை முடித்து நம்ம கையில் கொண்டு வரும்போது மட்டும்தான் ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதை டிவைட் பண்ணி சப்கோல்ஸாக க்ரியேட் பண்ணுறதை முதல்ல ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன் எனக்கு ஈர்ப்பு விதி ஒர்க் ஆகலை, ஏன் எனக்கு டிலே ஆகுதுன்னு சொல்கிற நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளமே என்னென்னா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற, நீங்கள் குறிக்கோளாக வச்சுருக்க எல்லா விஷயங்களுமே உங்கள் பெரிய லட்சியத்தை அடையிறதுக்கு உண்டான தடைகள் தான் முன்னாடி வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த தடை எப்படியாவது வென்றணும், ஜெயிச்சிடணும்னு சொல்லி அதுக்கு நீங்கள் முனைப்பாக எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணும்போது அதோட எண்ட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு பெருசாக சந்தோஷம் கொடுக்காது. அதை நீங்கள் அடைஞ்சால் கூட அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், அந்த இலக்கை நோக்கி போகிறதுக்கு என்ன பண்ணணுன்ற அடுத்த வேலை வந்துருமே தவிர, அதை அடுத்த சப்கோல் வந்துருமே தவிர எண்ட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரியாது. ஸோ இது உங்கள் கான்ஷியஸ்க்கு புரிஞ்சிருக்கும், பட் உங்களுக்கு புரியாது. ஏன் நிறையா பேர்னால கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி பாஸ் பண்ண முடியாமல் இருக்குது, ஏன் நிறைய பேர்த்துக்கு சரியான வேலை கிடைக்காமல் இருக்குது அப்படின்னா, அதன் மூலமாக நீங்கள் அடையிற அந்த அல்டிமேட் சந்தோஷம் என்னன்றதை நீங்கள் எப்பவுமே விசுவலைஸ் பண்ணுறதே இல்லை. நிறையா பேர்த்துக்கு இன்றைக்கி கூட ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமில் தன்னோட நேம் எப்படி வரும்னு தான் விசுவலைஸ் பண்ணுறாங்க, இல்லை இன்டர்வியூ எப்படி பாஸ் பண்ணணும்னு விசுவலைஸ் பண்ணுறாங்களே தவிர, அந்த வேலை கிடைச்சிட்டா, இல்லை அந்த பிஸ்னஸ் கிடைச்சிட்டா அவங்க லைஃப் எப்படி மாறுன்ற அந்த எண்ணம் ரொம்ப கம்மியாக தான் யோசிப்பீங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி ரொட்டீனில் என்ன தடைகளை பார்க்குறோமோ அதை ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம முடிவெடுக்கிறோமே தவிர, நம்ம லைஃப் இப்படி மாறினா எப்படி இருக்குன்ற சிந்தனை ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு காரணம் நம்ம ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே குறைச்சிக்கிறோன்றது தான். ஸோ இலக்குகளை நிர்ணயிக்கும் போது இன்றைக்கி அது நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிற, நீங்கள் பயப்படுற ஒரு பெரிய இலக்கு எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த இலக்கு அடையிற வரைக்கும் எந்த ஒரு சோர்வும் இல்லாமல், எந்த ஒரு ரெஸ்ட் எடுக்காமல் நீங்கள் தொடர்ந்து அதை முயற்சி பண்ணுவீங்க. ஸோ சின்ன இலக்குகள் உங்களோட வாழ்க்கையோட பெரிய மாற்றத்திற்கும் வெற்றிக்கும் கண்டிப்பாக தடையாக இருக்கும். நன்றி.